என்னோட நீஸ் என்கிட்ட உங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க. அப்பதான் அவங்க நீங்க இங்க இருக்கீங்கங்கறத நம்புவாங்களாம். உங்க நீஸ் நிறைய விஷயத்த சொல்றாங்களே, ரொம்ப ஸ்வீட்ல. சரி, ஓகே. உங்க நீஸ் என்னோட ஃபேன், என் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. செல்ஃபி என்ன, நான் அவங்க கூட காஃபிக்கு கூட போறேன். ஹவுஸ் தட்? ரியலி? அவங்க என்னோட ஃபேன். யூ லவ் யுவர் நீஸ்? பிகாஸ் ஐ லவ் ஹர் லாட். பவுட்? சூப்பர்ப். ஓகே, பிரில்லியன்ட். சான்ஸே இல்ல. போட்டோ எடுத்தாச்சு, இப்ப ஃபார்மை கொடுத்துருங்க. இந்த பேப்பர்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸ். இத நாங்க வெளியே யாருக்குமே கொடுக்க கூடாது. ஆனா நீங்க சொல்றதால, கியாராவோட அம்மா உங்ககிட்ட சொன்னதுனால நான் இந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறேன். கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. பெஸ்ட். ஆனா இந்த ஃபார்ம் உங்களுக்கு எதுக்காக வேணும்னு நீங்க என்கிட்ட சொல்லியே ஆகணும். அது வந்து நான் சொல்றேனே. சொல்லு. அது வந்து விஷயம் என்னன்னா, கியாரா ஒரு இன்டர்நேஷனல் ராக் கான்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறா. இன்டர்நேஷனல் ராக் கான்சர்ட்டா? ஆமா, அதுவும் குழந்தைகளுக்கான கான்சர்ட். அதுக்காக அபிதான் அவளுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அவளோட ரைட் ஏஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஃபார்ம் தேவைப்படுது மேடம். டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூனும் இருக்குதானே செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கியாரா மட்டும் அந்த ராக் கான்சர்ட்ல பாடிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே என்ன சொல்லும்? என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே இந்த லிட்டில் ஸ்டார் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கண்டிப்பா ஒரு நிமிஷம் யோசிப்பாங்கல்ல. அப்புறம் ஒரே நாள்ல இந்த ஸ்கூல் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடு. யோசிச்சு பாருங்க. சரி, நான் இப்பவே ஃபார்ம் எடுத்துட்டு வரேன். தேங்க் யூ so much. அண்ட் நான் கியாராவோட மம்மிக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன். இல்ல, வேணாம். இப்போ நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. ஐ மீன், நீங்க அப்புறமா அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியல. கான்சர்ட்ல கியாராவோட செலக்ஷன் ஆகுமான்னு தெரியலையே. ஏன்னா ஏஜ் பார் அதுல இருக்கு. அதான் அவ ஏஜ் எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும்ல. இந்த காரணத்துக்காக தான் எங்களுக்கு அந்த ஃபார்ம் வேணும்னு. ஆமாங்க. பி ஃபார் பிரக்யான்னு போட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி அவ போட்ட இந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன். அபி, கை தவறி நீ போன் காலே பண்ணிருக்க, அதுவும் வீடியோ கால் பண்ணிருக்க. சீக்கிரமா கட் பண்ணு. ஃபோன் கட் ஆக மாட்டேங்குது. உன் போன் ஹேங் ஆயிடுச்சுடா. இவர் எதுக்கு எனக்கு வீடியோ கால் பண்றாரு? ஒருவேளை ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சு அதை என்கிட்ட காட்ட கால் பண்றாரோ? பிரபா, பிரபா. அபி, சீக்கிரமா போனை கட் பண்ணு. அவங்க மட்டும் இப்ப போன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, 2 நிமிஷத்துல நம்ம பிளான் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பிரபா எந்த பிளான பத்தி பேசுறான்? டேய், ஃபோன் கட் ஆக மாட்டேங்குதுடா. நான் என்ன பண்றது? கியாரா விஷயத்துல ஏதோ பிளான் பண்றாங்க. அதை என்கிட்ட கொடு. நீ இருக்கியா அபி? மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். பிரக்யா, நான் உங்க கூட பிறக்காத தம்பி. இருந்தாலும் அபியும் எனக்கு ஒரு வகையில முக்கியம் தானே. பிரக்யா, உங்களுக்கே நல்லா தெரியும், அபியை விட அதிகமா உங்க உறவை தான் நான் பெருசு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் அபிக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். கியாரா அவனோட பொண்ணுதாங்கிறத நான் நிரூபிச்சே ஆகணும். பிரபா, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? அவர் சொல்றதை எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? அவர் உன்கிட்ட அப்படி என்ன சொல்லிட்டாரு? ஒரு தடவை கூட நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லையா? பிரக்யா, நான் என்ன யோசிச்சேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிற விஷயம், இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்புறமா பொறுமையா சொல்றேன். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். பிரபா, போனை வைக்காத. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. ஐம் சோ சாரி பிரக்யா. அபியை நான் எப்படியாவது ஜெயிக்க வச்சே ஆகணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பிரபா, ஹலோ. ஆனா இதுல கியாராவோட ஃபார்ம் இல்ல சார். அப்போ கியாராவோட ஃபார்ம் எங்க இருக்கு? என்னோட இன்னொரு ஆபீஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆபீஸை ரெனோவேட் பண்ணதுனால இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் நாங்க அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சரி, அதை வரவைங்களே மேம், ப்ளீஸ். அது என்னன்னா, கியாராவோட அட்மிஷன் ஃபார்ம் கிடைக்கலனா கியாரால கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதானே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ஈவினிங் நீங்க இங்க ஸ்கூலுக்கு வாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க போகலாம். அங்க இருக்கிற அந்த ஃபார்ம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். Thank you so Thank you ma'am. Thank you. நாங்க கிளம்புறோம். ஓகே, Thank you. எக்ஸாம் பத்தி மட்டும் இல்ல, கிளாஸ் பத்தியே யோசிக்கணும். நோட் புக்கை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். புக்ஸை மறந்துட்டேன்னா அப்புறம் எப்படி நல்ல மார்க்ஸ் வரும்? இந்த கான்ஃபிடன்ஸை என்னுடைய சூப்பர்மேன் தான் கொடுத்தாரு. நீங்க தயாரா இருங்க, நம்ம எக்ஸாம்க்கு அப்புறம் பார்ட்டி பண்ணலாம். கியாரா, இதுக்கப்புறம் நீ சூப்பர்மேனை ரொம்ப தொல்லை பண்ணாத.
அவரு பிஸியா இருப்பாரு இல்லையா? இல்ல, அவர் எப்பவும் எனக்காக பிஸியா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு காலையில அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு தெரியுமா? என்ன இன்னைக்கு காலையிலயா? ஆமா, பிரபா அங்கிள் வண்டியில தான் வந்தாரு. சூப்பர்மேன் அங்கதான் இருந்தாரு. வண்டியில வந்தாரா? ஆமா, இதுதான் என்னோட சர்ப்ரைஸ். ஆக்சுவலி லக்கி எதுக்குன்னா, நான் எப்படி ஒரு பொண்ணு எதிர்பார்த்தேனோ அப்படி ஒரு பொண்ணு தான் எனக்கு பிறந்திருக்கா. அன்லக்கி எதுக்குன்னா, எத்தனையோ தடவை நான் அவளை மீட் பண்ணியும் இது வரைக்கும் என்னை அவள் அப்பான்னு கூப்பிடல. எனக்கும் நான் என்ன லக்கின்னு நினைக்கணுமா இல்ல அன்லக்கின்னு நினைக்கணுமான்னு தெரியல. லக்கி என்னன்னா கியாராக்கு அவளோட அப்பா கிடைச்சிட்டாரு. இதுல அன்லக்கி என்னன்னா, நானே கியாரா என்னை விட்டுட்டு அவ அப்பா கூட போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அழுவுறியா அபி? ஏய் இல்லடா, இது ஆனந்த கண்ணீர். சாயந்தரம் அட்மிஷன் ஃபார்ம் கிடைச்சதுக்கப்புறம் சந்தோஷத்தில் நான் பைத்தியம் ஆயிடுவேன். ஓகே, இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம். I can feel you, பிரக்யா. நீ என் பக்கத்துல தான் இருக்க. என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் அபி, அபி, சாயந்தரத்துக்குள்ள அட்மிஷன் ஃபார்ம் கிடைச்சிரும். நைட்டுக்குள்ள கியாராவும் கிடைச்சிருவா. மாமாவையும் அக்காவையும் சேர்க்கறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம். கோவம் வருதா? அழப்போறியா என்ன? இங்க பாரு, இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்கிட்ட கெஞ்சாத. நீ போய் உன் ஃப்ரெண்டு ஆலியா கிட்ட அழு. போய் அவகிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட்டை கொடு. ஏன்னா எப்பவும் உனக்கு அவதான துணையா இருப்பா. ஐ டோன்ட் கேர். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. ஆனா உன்னோட ஆட்டிடியூட் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட இந்த ஆட்டிடியூடை நான் உடைக்க தாண்டி போறேன். என்னோட டாடி யார் ஃபாதர் இல்லையா? அவ உங்க பொண்ணு கிடையாது, மிஸ்டர் கிங்கோட மகன். நான் அவளோட அம்மா. ஒரு அம்மா மேலதான் நான் பொண்ணோட அப்பா யாருங்கிறத சொல்ல முடியும். நான் தான் சொல்றேன்ல, மிஸ்டர் கிங் தான் அவளோட அப்பா. கியாரோட அட்மிஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வராங்களா? பிரின்சிபல் மேம் உங்ககிட்ட ஒரு டீச்சரை பத்தி சொன்னாங்கல்ல, அது நான் தான். நான் கியாரோட அட்மிஷன் ஃபார்மை கொடுக்கறதுக்கு வரல, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கேன். ஒரு விஷயம் உங்களோடது இல்லைன்னா திருடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நமக்கு சொந்தமில்லாத விஷயத்தை எடுக்கிறது தான் திருடுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ண முயற்சியால என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நான் பிரின்சிபல் மேம் கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன்.
கியாரா எந்த ஒரு இன்டர்நேஷனல் கான்சர்ட்டுக்கும் போகலன்னு சொன்னேன். நீங்க சொன்ன எல்லா விஷயமும் பொய்ன்னு சொல்லிட்டேன். இப்ப அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க. அதோட கியாராவோட அட்மிஷன் ஃபார்மை லாக்கர்ல வச்சு பூட்டிட்டாங்க. அது இனிமே உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. நீங்க என்ன பேசினாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி. அப்படின்னா நீ பிரின்சிபலோட மனசை மாத்திட்டியா? அப்படி நீ என்ன சொன்னு அவங்க ஃபார்மை எடுத்து லாக்கர்ல லாக் பண்ண ஆக்சுவலி பயமா இருக்கா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க கியாரா. நீ நான் நம்ம 3 பேரும் ஒரே விஷயத்துல இணைஞ்சிருக்கோம். நம்ம ஃபேமிலி. விழியிலே உன் விழியிலே விழுந்தவன் தானடி, உயிருடன் சாகிறேன் பாரடி. கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை, இந்த சோகம் எங்கு சுகமானது, அது வரமாக நீ தந்தது. நீ மறந்தாலுமே உன் காதல் மட்டும் என் துணையாக வருகின்றது. ஆறாத காயங்கள் என் வாழ்க்கை பாடமா, இனி தீயே வைத்து எரித்தாலும் என் நெஞ்சம் வேகுமா? நான் கியாராவை இந்த வீட்டுக்கு வர விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். அமைதியா பேசு தனு, ஓவர் ரியாக்ட் பண்ணாத. நீ இப்படி பேசிட்டே இருந்தன்னு வச்சுக்கேன், ஐ ஸ்வேர் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதோட மொத்த பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்கணும் தனு. அப்ப நான் என்ன பண்ணட்டும் ஆலியா, நீயே சொல்லு. என் கண்ணுக்கு முன்னாடி என் லைஃப் அழியறது என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணு. அது வரைக்கும் நீ நார்மலா தான் பிஹேவ் பண்ணி ஆகணும். நார்மலா இரு. அண்ணன் முன்னாடி தப்பி தவறி கூட கியாராவை பத்தி எதுவும் பேசிடாத. உனக்கு கியாராவை பத்தி தெரியுங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது. அண்ட் காம் டவுன் ஃபார் காட்ஸ் சேக். அண்ணனோட பொண்டாட்டியா ஒழுங்கா நடந்துக்க, நார்மல் மனைவியா நடந்துக்க. அப்பதான் அண்ணன் கியாரா மட்டும் திரும்பி வந்தா போதும் நினைப்பா, அந்த பிரக்யாவை பத்தி யோசிக்கவே மாட்டான். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டினா ஐ ஸ்வேர் உன்னோட இடத்தை இந்த வீட்ல யாராலையும் பறிக்க முடியாது. என்ன நம்பு தனு, ப்ளீஸ். ஆல் இஸ் வெல், கம். சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. உங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணணுமா? கண்டிப்பா பார்ட்டி பண்ணலாமே. உன் ரூம் எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா கலர்ஃபுல் மேகங்களும் உன்னோட ரூம்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நிஜமாவா? நிஜமாதான், ரொம்ப அழகா இருக்கு. என்ன டார்லிங், உன்னால அந்த லாக்கரை திறக்க முடியுமா? திறந்துருவேன் தான் நினைக்கிறேன். இதை லாக்கர்ல இப்படி போட்டு இப்படி திருப்பி நல்ல வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அழகான முகத்தை பார்க்கணும். ஹாய் சூப்பர்மேன். ஹாய் ஸ்வீட்ஹார்ட். நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்க. நானும் எங்க அம்மாவும் பலூன்ஸ் பார்ட்டி பண்றோம். நான் உங்களை இன்வைட் பண்றேன். நீங்க சீக்கிரமா இங்க வந்துருங்க. வந்துருங்க. நான் வரவா வேண்டாமான்னு முதல்ல உங்க அம்மா கிட்ட கேளு. நீங்க எனக்கு தெரியாம மீட் பண்ணிருக்கீங்களே, அதனால இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கும்போது நீங்க அவங்கள மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க போறேன். தேங்க்யூமா. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க வந்துருங்க. ஏய் கியாரா, நான் அதை கேட்கலையே. நான் கேட்டாலும் நீங்க கேட்டாலும் ஒண்ணுதான். ஓகே பை.
நாங்கள் வரக்கூடாது தான் பிரக்யா நினைப்பா. இன்னைக்கே நான் கியராவோட அட்மிஷன் ஃபார்மையும் எடுத்தாகணும். அப்போ தான் அவள் எனக்கு கிடைப்பா. என்னால் வர முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் முடிச்சே ஆகணும். ஆனால் நம்ம மறுபடியும் பார்ட்டி கொண்டாடலாம், ஓகேவா? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் பண்ணலாம். அங்கே இல்லைன்னா வேற இடத்துல, பட் கண்டிப்பாக பார்ட்டி பண்ணுறோம், ஓகே? ஐ ப்ராமிஸ். விடுமா, பிஸியா இருப்பாரு. சரி, பாய். பாய். ஐ லவ் யூ. ஆமா, இவங்க எங்க போனாங்க? நமக்கு லாபம் தான். இவ்வளோ பயமா இருந்தா எதுக்காகடா வந்த? த்ரிஷாவை அனுப்ப வேண்டியதானே, அவளாவது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பா. எங்க ஏதோ பெருசா ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சு வந்துட்டேன். டேய், நான் உன்னோட தப்பான வேலைக்காக, நான் உன்னதை ஏத்துக்கிட்டு சப்போர்ட் பண்றதுக்காக வரல. த்ரிஷாவோட தொல்லை இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் மட்டும் வரலன்னு வை, வாழ்நாள் பூரா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். சரி, இப்போ வந்துட்டல்ல, வந்த வேலையாவது ஒழுங்கா செய்வோம். நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நல்லா செக் பண்ணு, ரூம்ல எல்லா இடத்துலயும் பாரு, எங்கேயும் விடாத. பிரின்சிபலோட கேபின் அங்க இருக்கு, வாசிக்கிறோம் போலாம். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. அவர் உள்ள இல்ல. அவன் உள்ள இல்லைன்னா என்னையே நீ உள்ள போக விட மாட்டேங்கிற? இது என்னோட வீடு. யார் உள்ள வரணும், யார் வரக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அபி என்னோட ஹஸ்பண்ட். அவன் எங்க இருக்கணும், எங்க இருக்க கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் அதை கிளியர் பண்ணிக்க போறேன். தனு, தனு ப்ளீஸ். கடவுளே, சீக்கிரமா இவங்க வேலை முடிக்கணும். இவங்க கிட்ட பேப்பர்ஸ் கிடைக்கணும். பேப்பர்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னா கியாரா இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துருவா. அவளுக்கு பின்னாடியே பிரக்யாக்காவும் வந்துருவாங்க. அப்புறம் அந்த தனு ஆட்டோமேட்டிக்கா இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அவளால இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். முதல்ல கியாராவை தள்ளி விட்டா, அதுக்கப்புறம் பாட்டியும் தள்ளி விட்டா. அக்கா மாமாக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே அவ ஆபத்து தான். தனுவோட பைத்தியக்காரத்தனத்தை மட்டும் சரி பண்ணவே முடியாது. ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. அவ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகணும். This is too much, Abhi. கியாரா, அம்மா இங்கதான்டா இருக்கேன். ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. ஒண்ணும் இல்லடாமா, நீ தூங்கு. ஒண்ணும் இல்ல செல்லம், தூங்க. உன்னோட கோவத்தை என் மேல காட்டு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா என் பொண்ணை மட்டும் என்னைக்காவது கஷ்டப்படுத்தணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப இங்க இருந்து போ. Lock. Oh my God. ஓ மை காட்னு சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்லாம் இல்லையே. ஓ மை காட். தேங்க் காட் நமக்கு இந்த லாக்கர் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு பிரக்யா. அவ சொல்லனா தெரிஞ்சிருக்காது. தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போய் தேங்க்ஸ் சொல்லிடு. நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா அந்த பிரக்யா ஒத்துப்பாளா? இதுதான் டெஸ்ட். ஐயோ, ஓபன் பண்ணா லாக் ஆயிடுச்சு. சீக்கிரமா தரடா, நல்லா மாட்டிக்கிட்டோம். நீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஐ நோ. ஆனா நான் தான் இருக்கல, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டாடி உங்களை நல்லா பாத்துக்க சொன்னாரு.
மிஸ்டர் கிங் இல்ல உன்னோட உண்மையான அப்பாவை நினைச்சு டென்ஷனா இருக்கேன்னு எப்படி உன்கிட்ட சொல்றது? ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இவங்க நம்மள மாமியார் விட்டு கூட்டு போறாங்க. என்னது? டேய் நீ அப்படியே டான்ஸ் ஆடு, நான் ஓடுனதும் நீ ஓடு. 1 2 3. என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக டான்ஸ் ஆடுறீங்க? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த மேட்டரை நாம இங்கேயே சால்வ் பண்ணிடலாம்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நாங்க இங்க எவ்வளவு விஷயத்த சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்க. நீ ராக் ஸ்டார் தானே? ராக் ஸ்டார்ஸ் எப்பவுமே கிரிமினல்ஸா மட்டும்தானே அவங்க இருப்பாங்க. உன்ன மாதிரி ராக் ஸ்டார்ஸ்ங்க நடத்துற பார்ட்டிங்கள எல்லாம் நான் பார்த்திருக்கேன். பொண்ணுங்க, போதை பொருளுங்க எல்லாமே. இன்ஸ்பெக்டர், நான் எதுவும் சொல்லலங்கிறதுக்காக எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் இல்ல, இன்ஸ்பெக்டர் ஹரி சிங். மரியாதை கொடுத்து பேசு ஹரி சிங் சார். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத கேட்க மாட்டோம். கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. இவங்களை கூட்டிட்டு வாங்க சார். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. எதுவும் பேசாதீங்க. வாயை மூடிட்டு போங்க. போங்க. அவளுக்கு இத பத்தி தெரியக்கூடாது, இல்லைன்னா எல்லாமே சொதப்பல் ஆயிடும். நீ என்ன தடுத்திருக்க வேண்டியதானே? என்னது? நான் தான் வேண்டாம் அப்பவே சொன்னல. உன் கால்ல விழுந்தா நான் தடுக்க முடியும்? கையை பிடிச்சு என்ன நிறுத்தி இருக்க வேண்டியதானே? டேய், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன்னை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்ப எப்படி நீயும் த்ரிஷாவும் அவார்டு வாங்க போற மாதிரி சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப ஓவரா பேசுனீங்களே. அப்போ உங்களை எதிர்த்து என்னால எதுவும் பேசவும் முடியல, அதான் விட்டுட்டேன் அப்படியே. இந்த த்ரிஷா இருக்காளே, அவளை நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். அது சரி, வீட்டுக்கு எப்படி போவ? த்ரிஷா வந்து நம்ம 2 பேரையுமே கூட்டிட்டு போயிடுவா. ஆனா த்ரிஷா பிரக்யா வரதுக்கு முன்னாடி வரணும். உனக்கு எடுப்பா, நீ அவளுக்கு வேண்டியவன், உன்னை வெளியே எடுத்துருவா. ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி என்ன லாக் பண்ணி வச்சிருவா. இல்லடா, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. நீ ஜெயில இருக்கேன்னு பிரக்யாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நீ இங்கேயே இருக்கட்டும்னு விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா வெளியே வரணும்னு நினைப்பாங்க. நீ அவளுக்கு வேண்டியவன் சொன்னதுனால நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஒரு விஷயத்த மறந்துடாத, எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவன் ஒரு தாயும் கூட. ஒரு தாய் தன்னோட குழந்தைய காப்பாத்த என்ன வேணா பண்ணுவா. அவ்வளோ ஏன், மிருகங்கள் கூட தன்னோட குட்டிகளை காப்பாத்த என்ன வேணா பண்ணும் தெரியுமா? பிரக்யா ஒரு மனுஷியாச்சடா. அவங்க அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க ஒரு பொண்ணு. பொண்ணுங்களோட மனசு பத்தி தெரியாதாடா? பெண்கள் காதலிச்சாங்கன்னா கண்டிஷன்ஸே இருக்காது. அவ என் குழந்தைய எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா, அவ காதலால என்ன காப்பாத்துவான்னு சொல்ற? நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல. ஆமா, அவ என்ன காதலிக்கிறானே வச்சுக்கோ. அப்ப எதுக்காக கிங் கூட இருக்கா? நீ பிரக்யாவை காதலிக்கிறியா? உனக்கே தெரியும்லடா. அப்புறம் ஏன் தனு கூட இருக்க? அது நான் சரி விடு, எதுக்காக இதை பத்தியெல்லாம் இங்க பேசணும்? எனக்கு என்னோட மக எப்படியாவது கிடைக்கணும். அதனால பிரக்யாவுக்கு நம்ம திருட்டை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. மார்னிங் தான் பெயில் கிடைக்குமா? அதான் விடிஞ்சிருச்சு. ஏர்லி மார்னிங் மாமா. கோர்ட் 9 o'clock தான் திறப்பாங்க. அப்பதான் நமக்கு பெயில் கிடைக்கும். பணம் ஏதாவது கொடுத்து சரி பண்ண பார்க்கலாம்ல. பணமா? லஞ்சம் கொடுக்க சொல்றீங்களா? அதெல்லாம் தப்பு. ஐயோ பாரு, யாரு சொல்றாங்க பாத்தியா? இந்த மாதிரி திருடுறதெல்லாம் தப்புன்னு நான் உன்கிட்ட சொல்லும் போது நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அது வேற விஷயம். சரி, இப்ப மட்டும் என்ன ஆச்சு? இப்ப மட்டும் கேரா வேண்டாமா? அவளுக்காக கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க மாட்டியா என்ன? போலீஸ் பிரக்யாக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, ஆனா அவங்க எதுக்கு பிரக்யாக்கு கால் பண்ணுவாங்க? நான் தான் ஆபீஸ்ல இருந்து எந்த ஃபார்மையும் எடுக்கலையே. நாங்க எதுக்காக போனோன்னு யாருக்குமே தெரியாது இல்ல? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்படின்னா கேரா கிட்டயும் சொல்லிடுவாங்களா? இல்ல இல்ல, ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா குழந்தைங்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. Are you sure? Of course I'm sure. நானும் டீச்சரா இருந்திருக்கேன். ஆக்சுவலி போலீஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. பாட்டி ஃபோன் எடுத்தாங்க. ஃபோனை வாங்கி நான் பேசினேன். அப்பதான் தனு வந்துட்டா. நான் எவ்வளவோ அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு மாத்தி மாத்தி பேசினேன். இருந்தாலும் அவ கண்டுபிடிச்சிட்டா. நான் போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா எனக்கு பின்னாடியே அவ போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டானா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். கியாரா உங்களோட பொண்ணு. ஆனா தனு கண்டிப்பா கியாரா வர விட மாட்டான். ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவா.
என் மகளை மட்டும் ஏதாவது பண்ணானா தலைக்கீழ தொங்க விட்டுருவான் அவளை. அவளால எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நிச்சயமா உண்மை என்னங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். இவங்க என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறாங்கல்ல, கண்டிப்பா அது எனக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கும். இப்ப அவங்கள வெளியில கொண்டு வரதை விட அவங்க எதுக்கு அரெஸ்ட் ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு முக்கியம். இப்போ எப்படியாவது அந்த பிரின்சிபலை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். கேரா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க கேரா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்க மாட்டா? இல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். பிரின்சிபலுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். ஆனா என்னடா பண்ண முடியும்? என்கிட்ட ஐடியா இருக்கு. அந்த பிரின்சிபலோட நீஸ் பர்த்டேக்கு நான் வேணும்னா போய் பாட்டு பாடிட்டு வரேன். என்ன இருக்கு? அவங்க எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்க சைடுல யாராவது இறந்துட்டாங்கன்னா நான் இறுதி சடங்குக்கு கூட போவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுங்க, நீங்க என்னோட ஹஸ்பண்டை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அபிஷேக்கை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவரோட வைஃப். நான் உங்க நேர்மையான புருஷனை பத்தி நான் சொல்லணும்னா அவரை நான் எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. என்ன திருடுனாங்களா? ஆமா, திருட்டு கேஸ் தான். இவங்க 2 பேரும் பிரபா பையன் படிக்கிற ஸ்கூலோட ஆபீஸ் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. அங்க போன இவங்க எக்ஸாம் பேப்பரை திருட பார்த்திருக்காங்க. கான்ஸ்டபிள், அவங்களோட ஃபைல் எடுங்க. இல்ல, அவங்க எக்ஸாம் பேப்பரை எடுக்க போயிருக்க மாட்டாங்க. கியாரா அந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறா. கண்டிப்பா கியாரா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேப்பர் எடுக்க தான் அபி அங்க போயிருப்பான். ஆனா அது என்ன பேப்பரா இருக்கும்?